ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது அக்னி சேனல். இன்னைக்கு நாம இந்த லைஃப் ஸ்டாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த லைஃப் ஸ்டாவை பெனாயில வச்சு உறிஞ்சதுனால இந்த லைஃப் ஸ்டாவே வீணா போச்சு. இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷவுட் அவுட். நிறைய பேர் கோவால கேஷினோ கேம் விளையாடி நீங்க கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போக முடியாதா இருக்கும். ஆனா இப்பவும் நீங்க அந்த கேம் விளையாடலாம். எப்படி தெரியுமா? பாரி மேட்ச் கேஷினோ அப்ளிகேஷன் மூலமா. இதுல நீங்க கேஷினோ கேம் விளையாடி மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை ஈஸியா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ற அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். இதுல 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. இந்த பாரி மேட்ச் 27 வருஷமா டாப் ஸ்பான்சர்ஷிப்ல ரன் ஆவற ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். முக்கியமான விஷயம், இந்த ஆப்பை யூஸ் பண்றதுனால ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு. சோ இந்த ஆப்பை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்க பாரி மேட்ச் கேஷினோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதை நம்ம கட்டிங் வீல் வச்சு கட் பண்ண போறது இல்ல. காரணம், இந்த இடத்துல பவர் சப்ளை வராது. சோ அதனால இதை அப்படியே தூக்கி கீழே வச்சுட்டு ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம கட் பண்ண போறோம். இது எதுக்கு நான் கட் பண்ணி வீணாக்குறேன்னா, இது வழியா நான் பெனாயில் குடிச்சு காமிச்சேன்ல. சோ பெனாயிலோட வாசனை இன்னமும் இதுல இருந்துட்டே இருக்கு. இதுக்கு அப்புறம் எந்த ஒரு தண்ணியை இதை வச்சு குடிச்சாலும் அந்த பெனாயில் வாசனை வந்துட்டு தான் இருக்கு. சோ அதனால இதை வீணாக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல நான் பெனாயில் தான் குடிச்சேன்னு எத்தனை வீடியோல சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இன்னமும் ரோஸ் மில்க் தான் ஓட்டிட்டு இருக்கீங்க. இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 1200 ரூபாய். இதை நீங்க வாங்கணும்னு வச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. 1200 ரூபாய் நான் எதுக்குங்க வீணாக்க போறேன்? இப்போ வச்சு நீங்க நம்புங்க, பெனாயில் தான் குடிச்சேன், அந்த வாசனை இன்னமும் அடிச்சிட்டு இருக்கு. சோ அதனால தான் இதை நான் வீணாக்குறேன். இதை நான் கட் பண்றதுக்கு முன்னாடி உள்ளார என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து வந்திருக்கிறேன். அது கூட மண்ணு வச்சிருக்கேன். இந்த தண்ணியை இதுல கலக்கிட்டு, மண்ணை கலக்கிட்டு திரும்பி இன்னொரு வாட்டி இதை உறிஞ்சிட்டு அந்த தண்ணியை நான் குடிக்க போறது இல்ல. இதுல துப்பிட்டு உங்ககிட்ட காமிப்பேன். வெள்ளை கலர்ல இருக்கா என்ன கலர்ல இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்ப தண்ணி இதுல ஊத்திடலாமா? இது சுத்தமான நல்ல தண்ணி. அதுல மண்ணை போடுவோமா? மண்ணை போடாச்சு. ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கலாம். ஓகே, நம்ம தண்ணி அழுக்காக்கியாச்சு. இந்த தண்ணிய இத எடுத்துட்டு என்னப்பா இந்த கலர்ல வருது? போய் வாயை கழுவிட்டு வந்துடுறான். தண்ணியோட கலரே மாறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சோ நம்ம கொக்கோ கோலா வச்சு குடிச்சோம்ல, அந்த கலர்ல இருக்கு. ஆனா புடிச்சு இழுக்கிறப்போ அந்த பெனாயில் வாசனை ஃபுல்லா தெரியுது. சோ அதனால தான் போய் வாயை கழுவிட்டு வந்துட்டேன். சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க, இந்த லைஃப் ஸ்டார் சுத்தமா வீணாயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாமா? கட் பண்றதுக்கு முன்னாடி இது ஊதி இதுல இருக்க தண்ணியெல்லாம் வெளியில விட்டுறலாம். இந்த மண்ணோட கலர் அப்படியே வருதுங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கழட்டிக்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்க பார்ட்ஸ்லாம் கட்டியாச்சு. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம உடைக்கணும். எப்படி உடைக்கிறது? ஆக்ஸா பிளேட் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளார சின்ன சின்ன டியூப் மாதிரி இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு ஃபைபர்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு சரியா தெரியல. அதே போல இதை சுத்தி இன்னமும் ஒட்டி வச்சிருக்காங்க. அரல் டைல்னு நினைக்கிறேன் சுத்தி ஒட்டி வச்சிருக்கிறது. எதுக்குன்னா இந்த ஃபைபர்லாம் இந்த சின்ன சின்ன டியூப் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் ஆடாம ஒரே இடத்துல நிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஓபன் பண்ண முடியுமா? இந்த பக்கத்தை நம்ம வச்சு கட் பண்ணலாமா? இதுக்குள்ளார வேற எதுவுமே இல்லை. அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ நெட்டு மாதிரி இருக்கு. சுற்றி உள்ளார வந்துட்டு த்ரெட்டு மாதிரி இருக்கு. அந்த ஓரத்து வழியா கேப் லைட்டா தெரியுது பாருங்க, வெளிச்சம் தெரியுதா? அதுதான் அந்த அரல் டைல்னு நினைக்கிறேன். இதை தொட்டு பார்க்குறப்போ ஏதோ த்ரெட்டு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏதோ ஃபைபர் மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன ஃபைபர்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஆனால் ரோஸ் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? சரி, ஓகே, இன்னும் ஃபர்தரா நம்ம கட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணுமா? ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியாமல் கட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இது அப்படியே இப்படி எடுப்போமா? இது வலைங்க. இந்த வலை இழுத்தா இது ஏதோ ரப்பர் வலைன்னு நினைக்கிறேன். வலையை இப்படி எடுத்துட்டு இதை இப்படி எடுப்போமா? கட் பண்ணது ஃபஸ்ட்டு உள்ளார எடுப்போமா? இந்த இது ஈரமா இருக்கு. இப்ப நான் வந்துட்டு உறிஞ்சதுனால இது ஃபுல்லாவே ஈரமா இருக்கு. இந்த இடத்துல அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டியூப் மாதிரி இருக்கு. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, டியூப் தெரியல, நீங்க எல்லாரும் டியூப் பார்த்துருந்துருப்பீங்க, பெரிய ஓட்டை உள்ள டியூப். இதுவும் அதே போலதான், ஆனா சின்னதா ஓட்டை இருக்கு. உங்களுக்கு பாக்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன ஓட்டை தான். இதுக்குள்ளார வேற எதுவுமே இல்லை, ஒன்லி ஓட்டை. இது ஃபுல்லா கட் பண்ண பீஸுங்க. இதுக்குள்ளார ஓட்டை ரொம்ப மெலிசா இருக்கு. இது ஒன்றுத்த மட்டும் அப்படியே பிடுங்குவோமா? இது பிடுங்குறப்ப
ஏய் இது ரொம்ப மெலிசா இருக்கு. பிடிச்சி இழுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக் அந்த லப்பர் ஃபீல் இருந்துச்சு. லப்பர் இப்படி பிடிச்சி இழுப்போம்ல லப்பர் பேண்டை, அந்த மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் பிச்சுக்குது. இப்படி லைட்டா பிடிச்சி தலை பிச்சுக்குது. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக எடுப்போமா? வீடியோ ஆன் பண்ணவே மறந்துட்டேன். இவ்வளோ நேரம் ஷூட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இது எப்போ பார்த்தாலும் இதுவே ஒரு தொல்லையாக போச்சு. சரி ஓகே, இது ஃபுல்லாத்தையும் பிடிச்சி இழுத்தா ஈஸியாக தாங்க இருக்குது. நான் வேணா இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இப்படி பிச்சு காமிக்கிறேன். எம்ம நேரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளோ 3 எடுத்து இந்த மாதிரி ஈஸியா பிக்க முடியுது நம்மளால. சரி ஓகே, இது கட் பண்ணது இதுக்குள்ளார என்ன இருந்தது நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி தான் இதுக்குள்ளார இருந்தது. நான் ஆக்சுவலா ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணி இது எப்படியே எடுத்துட்டேன். சரி எந்த மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன். சோ எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளார தண்ணி இதுக்குள்ளார போயிட்டு இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது இப்படி தானே இருக்கும். இந்த பைப் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. சோ இந்த பைப் ஒரே அழுக்கு போகுமா என்னன்னு தெரியல. இதுக்கு வழியா சின்ன 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 தண்ணி பாட்டிகள்லாம் போயிட்டு இது வழியா உள்ளார தண்ணி வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துலயும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வழியா ஃபில்டர் ஆகிட்டு வெளியில நம்ம நல்ல தனியா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல என்ன கண்ட்ராவியோ எந்த மாதிரி இது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ரோஸ் கலர்ல இருக்கு. அதுக்கு மேல அரல் டைன்னு நினைக்கிறேன். ரோஸ் கலர் பிடிச்சி எடுத்துறேன். இருக்குது லப்பர் பேண்ட் மாதிரி இருக்குது. லப்பர் பேண்ட் தான் இது. ஏதோ லப்பர் பேண்ட் தான் இது. லப்பர் பேண்ட் தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இதுதான் அந்த வலை. இதை நான் உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அச்சஸ்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல இதுதான் இது ஃபுல்லா சுத்தி இருந்துச்சு. இது உடைச்சிட்டேன். அதே போல இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி லைட்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல நம்மளால கட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டிக்கும் இந்த சைடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டல. அதனால தான் நான் ஈஸியா பிச்சுட்டேன். இந்த இடத்துல இருக்கிற பைப் தான் இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். அதை பிடிச்சி இழுக்கிறப்போ இந்த மாதிரி ஆயிடும். இது நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இது அரல் டைல் தான். அவ்வளவுதான் நண்பா. இதுக்குள்ளார வேற எதுவும் இல்ல. பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்குள்ளார அரல் டைல், அதுக்குள்ளார பைப் வச்சிருக்காங்க, ஃபைபர் வச்சிருக்காங்க. ஃபைபர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்ன்றதுக்காக இந்த லப்பர் பேண்ட் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த லப்பர் பேண்டை பாக்குறப்போ ரோஸ் கலர்லயும் வெள்ளை கலர்லயும் இருக்கு. இந்த ரோஸ் கலர் வந்துட்டு பெனாயில்னால ஆயிருக்கா என்னன்னு எனக்கு தெரியலப்பா. உள்ளார டியூப் மாதிரி இருக்குன்னு சொன்னல, அந்த டியூப்லாம் நசுக்குனா சப்பையா ஆகிருது. இன்னும் நல்லா கட் பண்ணலான்னு பார்த்தா கட் பண்ண முடியல. இதுக்குள்ளார ரோஸ் கலர்ல இருக்குல்ல, இந்த ரோஸ் கலர் வந்துட்டு பெனாயில்னால வந்ததா இல்ல எதனால வந்ததுன்னு தெரியல. இது ஆக்சுவலா ஒயிட் கலர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி இப்படி விளையாடுறப்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் இருக்கு. இப்போ நான் இந்த ஒரே ஒரு பைப் வழியா, அதாவது ஃபைபர் வழியா ஊதுறா, இதுல இருந்து இந்த தண்ணில இருந்து காத்து வரும் பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன பைப் வழியா நம்ம ஊதுனா அதுல இருந்து காத்து வெளியில வருது. விச் மீன்ஸ் இது வழியா நம்ம தண்ணியோ இல்ல காத்தியோ அனுப்ப முடியும். சோ இது என்ன ப்ராசஸ்ல ஒர்க் ஆகுதுன்னே கண்டுபிடிக்க முடியலங்க உண்மையா சொல்ல போனா. இது எல்லாத்தையும் மொத்தமா நூந்து பாக்குறப்ப அந்த பெனாயில் வாசனை தான் அடிக்குது. சரி ஓகே, இதோட இது சோலி முடிஞ்சிச்சு. இது அப்படியே தூக்கி குப்பையில போட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃபேஸோ ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.